கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளும் உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தர்மியான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம். இன்று நம்மளுடைய தலைப்பு என்னவென்றால், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று தேவன் நம்மளோடு கூட பேசின வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதனால் பார்க்கும்போது பரிசுத்தம், பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமாயிருங்கள் என்று பல வகைகளில் பல காரியங்களில் நம்மளோடு கூட பேசியிருக்கிறாங்க, நம்ம கேட்டிருக்கிறோம், நம்மளுக்கு தெரியும். இப்போது பரிசுத்தம்னா என்ன? சுத்தம், பரிசுத்தம், இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுத்தம் அது ரொம்ப சுத்தமான பரிசுத்தம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ரொம்ப சுத்தமாக எப்படி பண்ண முடியும்? சுத்தமாக பண்ண முடியும், அவ்வளோதான். இப்போ ஒரு துணி இருக்குது, அழுக்காக இருக்குது, அதை சுத்தம் பண்ணுறோம், துவைக்கிறோம், சுத்தமாயிடுச்சு. அது இன்னொரு வாட்டி துவைச்சா பரிசுத்தமாயிருமா? இல்லை இன்னும் சுத்தமாயிருமா? இன்னும் சுத்தமாக நம்ம சுத்தமாக துவைக்கலன்னு அர்த்தமாயிருமே, இல்லைங்களா? அப்போது சுத்தம், பரிசுத்தம், இது ரெண்டுத்துக்கு இருக்கிற அந்த வேறுபாடு என்னன்னு பார்த்தோம்னா, சுத்தம் நம்மால் செய்ய முடியும், சுத்தம் நம்மால் செய்ய முடியும், சுத்தம் நம்மால் செஞ்சுக்க முடியும். ஆனால் பரிசுத்தம் என்பது தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும், அது நம்மளால் செய்ய முடியாது. அதனால தான் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் அப்படின்னு தேவன் சொல்கிறதாக நாம் பார்க்குறோம். ஒரு வசனம் வாசிச்சுட்டு நம்ம போகலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. கண்டினியூ பண்ணலாங்க. 15-16 வசனங்கள். வாசிங்கம்மா. 1 பேதுரு இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஃபர்ஸ்ட்ல வாசிங்கம்மா, இந்த பிரேக் ஆயிடுச்சு நடுவில். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று இருக்கிறதே. அதுதாங்க. அதனால் உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று நமக்கு சொல்கிறதாக பார்க்குறோம். நமக்குள்ள பாவம் இருப்பதனால நாம் பரிசுத்தராய் இருக்க முடியாது, இல்லைங்களா? நமக்குள்ள ஒரு அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கை வச்சுட்டு நம்மளால் எப்படி பரிசுத்தமான இருக்க முடியும் அப்படின்னா, அது நம்மளால் முடியாது. அழுக்கை வச்சுட்டு நம்மளால் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. ஆனால் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றி வேதம் கூறியிருக்கிறது என்ன, அதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? நமக்குள்ளே பாவம் இருக்குது, நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியாது என்று அநேகர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள், நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்ற வார்த்தை சொல்லியிருக்கிறாங்கன்னா, கட்டாயம் அது நம்மளால் முடியும்னு அர்த்தம். நான் பாவி, என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியாது அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ அது நம்மளால் முடியும்னு அர்த்தம். நாம் செய்ய முடியாததை தேவன் எப்படி சொல்லுவார்? புரிஞ்சுச்சிங்களா? நம்மளால் பரிசுத்தமாக இருக்க முடியாதுன்னு நினச்சா தேவன் எப்படி சொல்வார்? அப்போது பரிசுத்தமாக இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேவனோடு நெருக்கமாக இருத்தல்னு அர்த்தம். அதாவது பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னா தேவனோடு நெருங்கிருங்க அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கூட நம்மளால் கொடுக்க முடியும். தேவனோடு நெருங்கி இருங்கள் என்கிற ஒரு அர்த்தம் கூட கொடுக்க முடியும். அதனால் தேவனோடு எப்போதும் நெருங்கி இருக்கணும். எப்போல்லாம் நெருங்கி இருக்கணுமோ அப்போல்லாம் நெருங்காமல் விட்டுட்டோம்னா, நெருங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது நெருங்க முடியாமே போயிடும். ஆனால் தேவன்கிட்ட எப்போவுமே நெருங்கி இருக்கணும். காலை முதல் மாலை வரை அவரையே துதிக்கணும், எப்போவுமே ஜெபத்தில் இருக்கணும். ரொம்ப முக்கியமாக அவர் சொன்ன கட்டளைகளை கை கொண்டு நடக்கணும். அப்படி கை கொண்டு நடந்தாலே நாம் பாவம் செய்ய மாட்டோம். கரெக்டாக? நான் பாவி, என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியாது அப்படின்னு நினைக்க முடியாது. நான் பாவி, என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியாதுன்னு நம்மளால் நினைக்க முடியாது. ஏனென்றால்
நாம் தேவனோடு இருந்தால் நாம் பரிசுத்தமாக இருப்போம். அதுதான் தேவன் நிறைய இடத்துல திருப்பி 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 சொல்கிறார். பாருங்க, நான் பாவம் செய்யாமல் இருந்து நான் ராபோஜனத்தில் அல்லது திருவிழந்தத்தில் கலந்துக்குவேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு அமையவே அமையாது. ஏன்னா சாத்தான அந்த ஒரு விஷயம் போதும். ஓஹோ, நீ திருவிந்து இருக்காமல் இருக்கிறதுக்கு உன்னை தடுக்கணும்னா நீ பாவம் செஞ்சிருந்தா போதும். அதை வாரம் ஃபுல்லாக பாவம் செய்யாமல் கரெக்டாக திருவிருந்து அடிக்கிற அன்னைக்கு பாவம் செஞ்சுன்னா கூட போதும். அந்த லாஸ்ட் மினிட்ல பாவம் செஞ்ச கூட நீ போதும், நீ செய்ய மாட்டிய, எடுக்க மாட்டிய அப்படின்னு அந்த தந்திரத்தை அவன் பயன்படுத்தி விடுவான். அப்போ தேவனுக்குள்ளே நாம் இருக்கிறது தான் பரிசுத்தம் இல்லைங்களா? நாம் பண்ணிக்கிறது சுத்தம், தேவனுக்குள்ளே நாம் இருக்கிறது பரிசுத்தம். தேவனுக்குள்ளே இருக்கிறதுனா என்ன? ரொம்ப சிம்பிள். அவர் எப்பவுமே துதிக்கணும், அவர் எப்பவுமே ஜெபம் பண்ணணும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும். அதுதான் தேவனுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ பரிசுத்தம் இல்லாத நம்முடன் நட்பாக இருக்க தேவன் விரும்புகிறாரே, அது எப்படி இருக்குங்க? நம்மக்கிட்ட பரிசுத்தம் இல்லை. நீ பரிசுத்தம் ஆனால் தான் நான் உங்ககிட்ட வருவேன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் பரிசுத்தம் ஆகுங்கள்னு சொல்கிறாரு. அப்போது பரிசுத்தம் நீ முயற்சி செய்ய, முயற்சி செய்ய நான் உன் கூட இருக்கிறேன். நீ முயற்சி செய்ய நான் உன் கூட இருக்கிறேன். இது யார் சொல்கிறா? தேவன் சொல்கிறார். நீ எவ்வளோ முயற்சி பரிசுத்தமாகிறதுக்கு நீ எவ்வளோ முயற்சி செய்ய, நான் உன் கூடவே இருக்கிறேன். அப்போ பரிசுத்தமாகிறதுக்கு நாம் தான் முயற்சிக்கணும். புரிஞ்சிச்சிங்களா? பரிசுத்தமாகிறதுக்கு நாம் தான் முயற்சிக்கணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். கிறிஸ்துவ தன்மை நமக்குள்ளே வரணும், கிறிஸ்துவை போல மாறணும். அதுக்கு தாங்க இருக்கிற இடமும் உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுத்து தேவன் காத்துன்னு வர்றாரு. இதுக்கு மேலே வேற என்ன சொல்றது? இருக்க இடமும் உடுத்த உடையும் உண்ண உணவுமே கொடுக்குறாரே. பைபிளில் இருக்க நாங்கள் உண்ண உணவும் உடுத்த உடை மட்டும் தான் சொல்லிக்கிறேன், இருக்க இடத்த பற்றி சொல்லலை. அது கரெக்டு தான். ஏன்னா ஒரே இடத்துல நம்ம இருக்க போகிறது இல்லை. எவ்வளோ வருஷம் ஒரே இடத்துல இருப்போம். இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், வாடகை வீட்டிலேருந்து மாறிக்கிட்டே இருப்போம். சில நினைக்கலாம் நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறோமே, அப்போ கூட எவ்வளோ வருஷம் உயிரோடு இருப்பேன். செத்தா எங்கே தான் போனோம்? அந்த வீட்லேயே பதவிக்கு போகிறாங்க, நடு வீட்டில் பண்ணல. எவ்வளோ பெரிய பணக்காரர் ஏக்கர் கணக்கில் சொத்து இருந்தாலும் அந்த ஏக்கரில் இருக்கிற இடத்துல ஒரு மூலையில தான் நம்மளை புதைப்பாங்க. இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே தான் என்ன பண்ணுவாங்க? புதைப்பாங்க. அவ்வளோதான், நிரந்தரம் கிடையாது இல்லைங்களா? அதனால் இருக்க இடத்த பற்றி சொல்லலை. ஆனாலும் இப்போ நம்ம இருக்க இடம் கொடுத்துருக்குறாரு. இப்போ இருக்கிறோமே, ஏன் கொடுத்துருக்குறாருன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, நல்ல ஒரு வேலை கொடுத்துருக்காரு, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வீடு கொடுத்துருக்கிறார், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வாகனம் கொடுத்துருக்கிறார், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், கர்த்தாவே உனக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறார், எனக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு நான் இதெல்லாம் கொடுக்கலப்பா, நீ பரிசுத்தமாகணுன்றதுக்காக, நீ இந்த பூமியில் வாழும்போது நிம்மதியாக வாழணுன்றதுக்காக என்னை நீ செலக்ட் பண்ணியிருக்கிறியே, அதுக்காக நான் உனக்கு இதெல்லாம் என்ன பண்ணுறேன்? கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ தேவனோட நெருங்கி இருந்தால்தான் நாம் பரிசுத்தராக முடியும். ஆனால் அவர் நம்மக்கிட்ட நெருங்குறது, நம்ம பாவிகளாக இருக்கும்போதே நம்மக்கிட்ட நெருங்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். நம்ம ரொம்ப நாட்டுறோம் ஒருத்தர் மேலே வச்சுக்கோங்க, கிட்ட போகுமா? கிட்ட போக மாட்டோம். அது போனால் கூட கொஞ்சம் மாஸ்க்குலாம் சேஃப்டி பண்ணிட்டு போவோம். ஆனால் நம்முடைய படைத்த தேவன் அப்படி இல்லை. அவர் எவ்வளோவா இருந்தாலும் எவ்வளோ பாவமாக இருந்தாலும் நீ பரிசுத்தமாகப்பா, உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. கிரிக்கெட் ஓடிட்டுருக்குது இல்லைங்களா? கிரிக்கெட்டு 2020 போயிட்டு இருக்குது. இப்போது ஒருத்தர் வரார், நல்லா ஹெல்மெட் எல்லாம் போட்டு வந்து கரெக்டாக பேட்டை வச்சு செம்ம ஃபோர்ஸில் அடிக்கிறார் பாலை, எதிரில் அந்த பாலை அடித்தது தான் தாமசம், க்ளீன் போல்ட் ஆகிட்டார். ஆனால் பேட்டு நம்ம பறந்துச்சு, செம்ம ஃபோர்ஸ் தான், ஆனால் பால் மேலேயே படல, க்ளீன் போல்டு. அப்போ அந்த ரூல் என்ன? நீ ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆனால் கூட வெளியே போய்த்தான், நோ சான்ஸ், உனக்கு வாய்ப்பு அமையாது. இப்போ ஒரு வாய்ப்பு வருது, என்னென்னா அப்பா நீ எத்தனை வாட்டி வேணாலும் அவுட் ஆகிக்கும், ஆனால் 100 ரன் எடுத்துருப்பா அப்படின்னு ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுங்க. இப்போ எவ்வளோ சந்தோஷம். எத்தனை வாட்டி வேணால் அவுட் ஆகிக்கும், ஆனால் 100 ரன் எடு போதும், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவாங்க. இப்போது அடிக்கிறோம், அவுட் ஆனால் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய இலக்கு என்ன? 100 ரன் எடுக்கணும். அதுதான் அவர் சொல்லிக்கிறார், 100 ரன் எடுத்தால் போதும்.
அதுக்காக நான் அவுட் ஆனால் பிரச்சனை இல்லை, நான் அடிக்கவே மாட்டேன்னு பேட் அப்படி பிடிச்சிட்டு ஓரம் கட்டி போ க்ளீன் போல்டு பண்ணுன்னு சொல்லுவோமா? சொல்லலாமா? அப்படி சொன்னால் யார் உனக்கு 100 ரன்னு சொன்னாங்களோ உடனே உன்னை தோற்றுருவாங்க. ஏன்னா முயற்சிக்கலை. அப்படி தான் நம்ம தேவன். நம்ம செய்கிற பாவத்துக்காக க்ளீன் போல்டு தான். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? பரவாயில்லப்பா, நீ விழுந்தாலும் பரவாயில்ல, எழுந்துச்சு நீ மறுபடியும் என்ன பண்ணேன், உன் ஓட்டத்தை ஓடு, நான் உன் கூட இருக்கிறேன். அதுக்காக பாவம் செஞ்சால் தப்பு இல்லை அப்படின்னு பாவம் செஞ்சுட்டே இருந்தா பாவத்திலேருந்து வெளியே வரப்புறதுக்காக வாய்ப்பு தானே தவிர திருப்பி பாவம் செய்யறதுக்கு இல்லை. அது தான் சொல்கிறாருங்க, பாவம் இல்லாத அவர் பாவியான நம்ம கடை நெருங்கி இருப்பதற்கு அவர் விரும்புகிறார். அதான் சொல்கிறாங்க, அவரை பரிசுத்தர்னு தேவதூதர்கள் துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 6:3. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவர் பரிசுத்தர் அப்படி இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். பிரதான ஆசிரியர் இருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசிரியர். அவர் தலைக்கு ஒரு தலைப்பாக போடுவாங்க. அந்த தலைப்பாக மேலே போட்டிருப்பாங்க நீங்களா, யெகோவா பரிசுத்தர் என்ற வார்த்தை தான் என்ன பண்ணுவாங்க, தங்கத்தகட்டில் போட்டிருப்பாங்க. தங்கத்தகட்டில் அவர் பரிசுத்தர். செங்கடலை பிளந்து மோசை கதை தெரியும் இல்லையா? மோசை எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, கடைசியில் செங்கடலை பிளந்து வெளியே வந்தோன்னே அவருக்கு ஒரு பெரிய விடுதலை வந்துச்சு. அந்த விடுதலை வந்த உடனே அவர் ஒரு பாட்டு பாடுறாங்க. யாத்திராகமம் 15:1 வாசிக்கலாமா? யாத்திராகமம் 15:1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. 11வது வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். பாத்தீங்களா, நம்ம உஷா சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை, ஆனாலும் இன்னைக்கு தேவனுக்காக அது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அவ்வளோ கஷ்டத்தில் வந்து வாசிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் உங்களுக்கு. ஓகே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் யார் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அங்கே அவர் புகழ்ந்து பாடுறதாக பார்க்கும். அவர் பரிசுத்தர்ன்றத அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கு இல்லைங்களா, அது வாசிப்பாங்க. வாசிக்கும் போது அவர் பரிசுத்தர்ன்றதை எல்லார் காதிலும் விழுற மாதிரி வாசிக்கணும். உபாகமும் 31:9, 10, 11, 12 4 வசனங்கள். உபாகமும் 31 31ஆம் அதிகாரம் 9 12 வசனங்கள். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படிக்கும். பரிசுத்தர் வருதா சிஸ்டர் அதுல? இல்ல, ஓகே, 12 வரைக்கும் வாசிட்டீங்க இல்லையா? ஓகே, அப்போ அந்த நியாயப்பிரமாணம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் இருக்கும். நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவர் பரிசுத்தர் அப்படின்னாங்க வாசிக்கணும் என்றதாக நாம் பார்க்குறோம். அந்த வசனம் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேங்க. அதனால் நான் பரிசுத்தர், நான் சொன்னபடியெல்லாம் நீங்களும் கேட்டு நடக்க வேண்டும், பரிசுத்தம் ஆக வேண்டும் என்று தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து மூலமாக. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றதாக பார்க்கிறோம். அதுக்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக என்ன பண்ணாருங்க, கொடுத்தார். அப்போ அவருடைய, அதாவது அவர் பரிசுத்தர், நான் ஏன் பரிசுத்தர் ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ
இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்மனா, அவரை போல் நம்ம மாறணும்னு தேவன் விரும்புகிறார். எல்லா விஷயத்திலும் அதெல்லாம் யோசனை பண்ணிக்காது. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒப்பிட்டு பார்க்கும்போது அது பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற அந்த வேறுபாடு தெரியும் இல்லைங்களா? பிதாவாகிய தேவன் ராஜா என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய குமாரன். யோவான் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் தான் இவர் குமாரன். அவர் தகப்பன் என்றால் இவர் குமாரன். அவர் ராஜா என்றால் இவர் இளவரசன். அவர் தோட்டக்காரன் என்றால் இவர் வேலைக்காரன். அப்படி தான் ஒப்பிட்டு என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னிலும் என் பிதா பெரியவராக இருக்கிறார். அப்போது அந்த ஒப்பிட்டு பார்க்குற விஷயத்தில் நம்மையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு பார்க்கறதுனால நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. லேவியாகமம் 11:45 வாசிக்கலாமா? லேவியாகமம் 11:45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய். இதுதான் அந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் திருப்பி என்ன பண்றாங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க, நான் பரிசுத்தர். அதே லேவியாகமம் 20:26 கூட வாசிங்களேன். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. என்னங்க எனக்கேற்ற பரிசுத்தத்தில் நீங்கள் இருங்க, உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தம் இல்லை. அதை ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. நீ எனக்கேற்ற பரிசுத்தத்தில் வாழணும். நான் முதல்ல பார்த்துட்டேன். அந்த பரிசுத்தத்தில் வாழுறதுன்னா நாம் நன்றாய் ஜபிக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அந்த கட்டுப்பட்டு வாழ்ந்து நாம் பரிசுத்தராக வாழணுன்றதுக்காக தான் தேவன் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். மறந்துடாதீங்க. அப்படி கட்டுப்பட்டு அந்த பரிசுத்தராய் வாழணும் என்பதற்காக தான் நம்மளுக்கு சகல வசதிகளையும் கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தராய் நாம் வாழணுன்றதுக்காகத்தான் நம் ஜபத்திற்கு அவர் செவிசாய்த்து பதில் கொடுக்கிறார். எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தத்தில் வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மளை உயர்த்திக்கிட்டே போவார். எந்த அளவுக்கு அவர்கிட்ட வாங்கிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பின்மாற்றம் தான். வாங்குறதுலே குறியா இருந்தால் ஒன்றும் யூஸ் இல்லை, செய்கிறதுல குறியா இருக்கணும். சொல்கிறார் இல்லைங்களா, நீங்கள் வாங்குகிறதை பார்க்கணும் கொடுக்கறது மேலு. கொடுக்கறது நல்லது. அப்போ நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும் தேவனுக்கு இல்லைங்களா? அவர்கிட்ட வாங்குறவர்கள் இல்லை. நீ கொடு, உனக்கு என்ன வேணுமோ அவர் கொடுப்பார். உனக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுதோ அதை அவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அவருக்கு கொடுக்கணும்னா அவர் வார்த்தைக்குள்ளே கட்டுப்பட்டு வாழுகிறவர்களாக நாம் இருக்கணும். அதுதான் நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும்போது சொல்கிறாங்க பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி போகாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நாங்க திருப்பி சொல்றாங்க, நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்தராய் இருங்கள். அது ஏதோ புதிய ஏற்பாடுல சொல்ற விஷயம் வச்சுங்க. ஆதி காலத்துலேருந்தே சொல்லணும் வராங்க. அது ஒரு வசனம் வாசிட்டு போயிடலாம். லேவியாகமம் 19:2 வாசிங்களேன். அதை ரிப்பீட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. லேவியாகமம் 19:2. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அதனால இங்கேயும் அதே விஷயத்தை என்ன பண்றாருங்க, பேதுரு ரிப்பீட் பண்றதாக பார்க்கிறோம். பரிசுத்தமா இருப்பதற்கு என்ன செய்யணும்னு சொன்னோம், பாவம் செய்யக்கூடாது, அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு நாம் நடக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் வெறுக்க நாம் பரிசுத்தத்துக்கு வருகிறோம். பரிசுத்தமாக ஆக தேவன் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். பழைய ஏற்பாடு காலத்தில் அதை தான் சொல்லிகிட்டே வராங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம பரிசுத்தத்துக்கு தான் அழைச்சிருக்கிறா தவிர பணக்கார வாழறதுக்கு இல்லை. அது நம்மளுக்கு பூமிக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு தான். ஆனால் அதுதான் முக்கியம்னு நம்ம நினச்சிக்கிறோம். பரிசுத்தத்தை விட்டுடுறோம். கோபம், தாபம், கசப்பு, எரிச்சல், வெறுப்பு இதெல்லாம் விட்டுருணுன்னா அதை விடுறதுக்கு மனசு இல்லாமல் மற்றதெல்லாம் நினச்சா சடங்காச்சாரியங்கள் இல்லையா, சடங்குகள், சடங்காச்சாரியங்கள்,
மூட நம்பிக்கைகள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தேவனை விட்டுட்டா அப்போ என்ன பரிசுத்தம்? அப்போ பரிசுத்தமாகிறதுனா பாவம் செய்யாமல் இருக்குன்னா அது ஈஸியா? ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போது பரிசுத்தமாகிறதுக்கு அந்த பாவத்தை எதிர்த்து போராடணும், அந்த பாவத்தை எதிர்க்கணும். எப்படி? ரெண்டுமே எனக்குள்ள தாங்குது. பாவம் செய்கிற எண்ணம் எனக்குள்ள தாங்குது, பாவத்தை விடுகிற எண்ணமும் எனக்குள்ள தான் இருக்குது. ரெண்டுமே ஒன்று கொண்டு எப்படி இருக்குதுங்க? ஆவிக்கும் மாமிசம், மாமிசத்துக்கும் ஆவிக்கும் ஒரே சண்டை. அப்போ சாதாரண விஷயமா? பரிசுத்தமாகிறது ரொம்ப கடினம். நாம் பரிசுத்தமாகிறது ரொம்ப கடினம், ஆனால் விடாமுயற்சி செய்யணும். அதான் தேவன் பார்க்குறாரு. விடாமுயற்சி எவ்வளோ முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டால் பரிசுத்தமாக முடியும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படித்தா பாஸ் ஆக முடியுதுன்னா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்ட பரிசுத்தமாக முடியாதா? பாவம் செய்யாமல் இருக்க முடியாதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். சகோதர சகோதரி, இயேசு வருகை சமீபமாயிடுச்சு. அவருக்கு முன்பதாக நிற்கணும். தேவன் கணக்கு கேட்கும்போது கணக்கு ஒப்புவிக்கணும். நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன். ஆமாம் தேவனே, நான் சொன்னேன், அதை நீ செஞ்ச, என்ன சொன்னீங்க தெரியல தேவனே அப்படின்னு என்ன ஆயிடுச்சு? அப்போ தேவன் கேட்பாரு, அது ஆமாம் சொன்னார், காதில் வாங்கினியா? ஆமாம் தேவனே. உங்கள் சபையில் சொன்னாங்க, காதில் வாங்கினியா? ஆமாம் தேவனே. அங்கே ஒரு ஊழியக்காரர் சொன்னார், காதில் வாங்கினியா? ஆமாம். அங்கே போய் தேவன்கிட்ட, எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அந்த கதைலாம் மனுஷங்கிட்ட தான் பேச முடியும், தேவன்கிட்ட அந்த கதைலாம் பேச முடியாது. ஏன் தெரியுமா? அவர் வீடியோ ஆன் பண்ணி காட்டுவார். அதுவும் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோம்னா அதையும் வாய்ஸ் வரும் இல்லைங்களா? சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எங்களுக்கு வெளியே கேட்குதுன்றாங்க. அது அப்படி வெளியே கேட்க உண்மையிலேயே தேவன் அப்படிப்பட்ட வீடியோ வச்சு காட்டுவார். நீ மனசுக்குள்ளே என்ன நினச்ச? அவர் சொன்னார்ல, ஆமாம் பிரதர் சொன்னாரா? ஆமாம். அப்போ நீ மனசுக்குள்ளே என்ன நினச்ச? கரெக்டாக நினச்ச, அப்புறம் செஞ்சியா? செய்யலை. ஆனால் இப்போ அவர் சொன்னதே எனக்கு ஞாபகம் இல்லை, நடிக்கிற. இப்போ நீ நடிக்கிறன்றது கூட போட்டு காட்டுவார். அப்போவே இப்போ மனசில் நம்ம இப்படி நினைக்கலாம்னா, அவர் சொன்னது தெரிலன்னு சொல்லி நம்ம அப்படி நடிச்சிடலாம், அப்போது தேவன் நம்மளை விட்டுருவார் அப்படின்னு நினச்சி அதை கூட போட்டு காட்டுவார். அப்போஸ்தலர்களே அதை செஞ்சாங்களே. ரெண்டு பேர் கணவன் மனைவி சொத்தெல்லாம் விற்று எடுத்துகிட்டு வானாக்கா, கொஞ்சம் சொத்தை அவங்க எடுத்து வச்சு நீங்கள் இருக்கிற உட்காந்து இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி தெரிஞ்சிச்சு? அவங்க மனசுக்குள்ளே நினச்சது, செய்கலை செஞ்சது எப்படி தெரிஞ்சிச்சு? அப்போ தேவனுக்கு தெரியாமல் இருக்குமா? ஏமாற்ற முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபமாயிடுச்சு. இப்போவும் இந்த எக்கால சத்தம் நம்மளுக்கு கேட்கலன்னா, இது எக்கால சத்தம், நாங்கள் எச்சரிப்பின் சத்தம். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம கேட்கலனா, நம்ம உணரலனா, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிடுச்சு. இன்றைக்கு நியூஸ் தெரியுங்களா? அதிகப்படியான வெப்பம் இந்தியாவில் வரப்போதான். இப்போவே மதுரையில் நிறைய பேர் அட்மிட் ஆகிருக்கிறாங்களாம். அதாவது சன்ஸ்ட்ரோக்கு, சூரிய ஒளிக்கதிரினால் வருகிற பாதிப்பினால. ஒரிசாவில் 10 பேருக்கு மேலே அட்மிட் ஆகிருக்கிறாங்களாம். இன்னும் ஏப்ரல்னாங்க, இப்போ தான் ஏப்ரல் தொடங்கி இருக்குது, மே வரல, அதுக்குள்ளவே இவ்வளோ பிரச்சனைகள். இன்னொரு நியூஸ் வந்துச்சு, அது 2-3 நாட்களுக்கு முன்பதாக. கொரோனாவோட கொடிதான ஒரு நோய் வந்து பரவிட்டு இருக்குதான். அது 100 பேருக்கு அந்த நோய் வந்தால் கட்டாயம் 52 பேர் செத்துருவாங்களாம். அப்போ மக்கள் தொகை பெருவாரியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிடுச்சு. காரணம் என்ன? உலகத்திற்கு நியாயத்திற்கு ஆரம்பமாக போகிறது. காரணம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போகிறது. அடையாளம் என்ன? இந்த பூமியில அக்கிரமும் அநியாயமும் பெருகும். பெருகிச்சா? இப்போதான் நிறைய போயினுக்குது. நீதிமான ஒருத்தனை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை வந்துவிடும். நீதிமானா இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் நின்றுக்கிட்டு இன்னமும் தேவனே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டு 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 அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு, அவரும் நீ எப்போது எனக்கு நான் கொடுத்தது நீ திருப்பி கொடுக்க வேணாம்,
நான் என்ன கேட்குறேன், நீ பரிசுத்தத்துக்கு வான்னு கேட்குறேன்னே, நீ என்னைக்காவது பரிசுத்தமாயிருவேன்னு பார்த்து 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 அவர் வருகையை வந்துருச்சுனாக்கா நம்மளை எப்படி சும்மா விடுவார்? அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டாமா? ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்கிறத படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். என்னங்க, இன்னொரு வாட்டி வாசிக்கலாங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களுமாய் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அதுதாங்க, அதான் பரிசுத்தம். அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் வாசித்தோம்னா பரிசுத்தம் என்றால் என்னென்று ரொம்ப தெளிவான அங்கே விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. நிறைய இருக்குது, நம்ம அதுக்கு இப்போது டைம் இல்லை போகிறதுக்கு. பரிசுத்தனா என்ன அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. லேவியாகமம் 19:2-3 மட்டும் வாசிக்கலாமா? லேவியாகமம் 19:2-3. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். தகப்பனுக்கும் தாய்க்கு என்ன பண்ணோம்? அதாவது கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். போதுங்க, அவ கற்பனைகள்லாம் அவன் சொல்லிட்டே வரும்போது அவன் சொல்றாருங்க, உன் தகப்பனையும் தாய் என்ன பண்ண கனம் பண்ணுன்றார். தகப்பனும் தாயும் நம்ம கனம் பண்ண ஆரம்பித்தாலே நாம் பரிசுத்தத்துக்குள்ளே என்ட்ராயிட்டோங்க. ரொம்ப முக்கியமாக அங்கே சொல்கிறாங்க. அவள் நித்திய ஜீவனை பிரவேசிக்க விரும்பினால் கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பெட்ரோலுக்கு திருடாது, பெட்ரோலில் கனம் பண்ணு, பிறர் இடத்துல அன்பு கூறு. நீங்களா இது எல்லாத்தையும் அங்கே சொல்லிகிட்டே வரார். ஒவ்வொரு நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கான காரியம் இது எல்லாம் பரிசுத்தத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அதனால் அவர் சொல்கிறத கை கொள்வது தான் நமக்கு பரிசுத்தம். இதுதான் நாம் பரிசுத்தம் ஆகிறதுக்கான ஒரு வழியாக சொல்கிறார். அதாவது இப்படி செய்யாதே என்ற வார்த்தை நமக்கு வரவில்லை என்றால் நாம் பரிசுத்துக்கு போயிருக்க முடியாது இல்லையா? நியாயப்பிரமாணமோ அல்லது தேவனுடைய கட்டளைகள் தெரியாத பரிசுத்தத்துக்கு போயிருக்க முடியாது. ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாருங்க? பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அவர் கொடுத்துட்டார் என்றதாக நாம் பார்க்குறோம். அதனால் நாம் பரிசுத்தராய் ஆகாதபடிக்கு நிறைய காரியங்கள் நம்மளை சுற்றி ரொம்ப சாதாரணமாக நடக்கும். அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்கிறதற்கு அருகில் இருப்பவர்கள் ஈஸியாக நம்மளை கன்வெர்ட் பண்ணுவாங்க, அதை தூண்டி விடுவார்கள். அது செஞ்சால் தப்பு இல்லைன்னுவாங்க. சிலருடைய செய்கைகள் நாம் பார்க்கும்போது நாமும் இதை செய்தால் தப்பு இல்லை என்று தோணும். சில செய்கைகள் நாம் பார்க்கும்போது அதில் குறிப்பாக சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிற நமக்கு நம் கூட இருக்கிற ஊழியர்கள் அவர்கள் சில தவறுகள் செய்கிற போது அவரே செய்கிறாரே, அவங்களே செய்கிறாங்களே, நான் செய்தால் என்னன்னு தோணும். ஏன்னா நம்ம ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கிறோமா. நம்மோட சீனியர் அல்லது ஊழியர் அந்த கட்டுப்பாட்டை மீறும்போது அவங்களுக்கே ஒன்றா எனக்கும் ஆவது தானே, அவங்களுக்கு நன்மை வந்தால் எனக்கும் நன்மை வரும்னு இருக்கும்போது இவங்க தப்பு பண்ணும்போது ஒன்றும் ஆகாதில்லை, ஆகலையே எனக்கு ஆகாதில்லைன்றது வந்துடும். அதான் நான் முதலே சொன்னேன்,
இல்லைங்களா? மரித்தவர்களுக்கு கோடி போடுறது, சடங்கு செய்கிறது, மூட நம்பிக்கைகள், இல்லைங்களா? நாங்கள் மரித்த அப்புறம் மெழுகுத்தி பிடிச்சி அந்த டெட் பாடியை சுற்றி சுற்றி வர்றது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாம் இவைகளிலிருந்து வேறுபட்டவர்கள், டிஃப்ரெண்டானவங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இந்த 2000 வருஷத்தில் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கடைசி காலத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை செலக்ட் பண்ணுற காலம் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ, நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ. அப்போ விசுவாசம் இல்லாமல் போகும், ஆயிடுச்சு சபையில். இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவர்களாக சுற்றிட்டு இருக்கிறோம். பைபிள் இருக்கிற மாதிரி நம்ம நடக்கிறது இல்லை. நடந்தால் தப்பு இல்லைன்ற ஒரு தவறான போதனை வந்துருச்சு. தேவன் எல்லாத்தையும் மன்னிச்சு செஞ்சிருவார்னு வந்துருச்சு. உன்னை விட்டு தேவன் விலக மாட்டார்னு வந்துருச்சு. உனக்கு கிருபை கொடுத்துட்டே இருப்பார்னு வந்துருச்சு. ஆனால் என்ன செய்தாலும் அவர் செய்வார், நம்மளுக்கு கிருபை கொடுப்பார், அவர் செய்வார்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஏமாற்றுதல் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. வஞ்சனை செய்தல், புறம் கூறுதல், பிறரை அவமானப்படுத்துதல், நல்ல ஊழியருக்கு தேவையான மதிப்பு மரியாதை இல்லை. ஒரு தேவனுக்காக இருக்கிற உண்மையான ஊழியரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்றது இல்லை. இன்றைக்கு ஊழியரை கூப்பிடுறதே பிரம்மாண்டமாக இருக்கிற ஊழியர்கள். சபைகள் இன்றைக்கு அநேக சபைகள் கூப்பிடுற ஆளே ரொம்ப பாப்புலர் பர்சன். சத்தியத்தை சத்தியமா சொல்றவங்கள கூப்பிடுறது இல்லை. ஏன்னா அது அந்த பாஸ்டருக்கே பிடிக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு பிரசங்கிக்கிற ஊழியக்காரரை எத்தனை சபை பாஸ்டர்ஸ் கூப்பிடுறாங்க? நான் கேட்குறேங்க, எத்தனை சபை பாஸ்டர்ஸ் கூப்பிடுறாங்க? 1000 பேர் இருந்தா குறைஞ்சது ஒரு 10 பேர் கூப்பிடுவாங்களா பொய் சொல்லக்கூடாதுன்னு பிரசங்கிக்கிற பாஸ்டரை, ஊழியக்கார? ஏன் கூப்பிடுறதில்ல? அவர் பேசும்போது இவருக்கு குத்துது. அவருக்கு விஷயமே தெரியாது. இவர் பொய் சொல்கிறாரா இல்லையான்ற விஷயம் தெரியாது. இவர் பாவம் பண்ணுறாரா இல்லையான்னு விஷயம் தெரியாது. ஆனால் உண்மையான ஊழியக்கார வாயிலிருந்து வந்துட்டே இருக்கும். ஆனால் அதை கேட்கும்போது இவர் நமக்காகத்தான் பேசுகிறாரு. சாதகமான ஊழியர்களை தனக்கேற்றார் போல சேர்த்து கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவம் இன்றைக்கு அநேகம் உருவாகி கொண்டு வருகிறது சகோதர சகோதரி. ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? வேறுபட்டவர்களாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் பர்சன். அவர்கள் செய்கிற மாதிரி நான் செய்யக்கூடாது. எது செய்தாலும் பகுத்தறிந்து செய்யணும். வேதத்தை பார்த்து செய்யணும். வேதத்தில் இருக்கிறதான்னு பார்க்கணும். அப்போ செய்யணும். ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம், ஒரு எக்கால சத்தம் வருகிறது, ஒரு சத்தியத்தின் சத்தம் வருகிறது, அதை கவனிக்கிறோம். அது வேதத்தில் ஒப்பிட்டு பார்க்க சொல்லும்படியாக நம்மளுக்கு வார்த்தை வருகிறது. ஒப்பிட்டு பார்த்து தவறு என்றால் இம்மிடியட்டாக விடணுங்க. அப்போ தான் பரிசுத்தத்துக்கு போக முடியும். இன்றைக்கு அநேக சபைகள் மனுஷனை சந்தோஷப்படுத்துறாங்க. சபை மக்கள் யாரும் போகக்கூடாது, அதனால யார் யாருக்கு என்னென்ன இஷ்டமோ அதே மாதிரி போதனை பண்றாங்க. சபை எப்படியாவது பிடிச்சி வச்சுக்கணும் மக்களை. ஒரு சபைக்கு ஒரே ஒரு கதவு தான் இருக்கணும். உள்ள வரணும், வெளியே போகக்கூடாது. ஒன் வே. நீ கதவை நினச்சிக்காதீங்க, அந்த போதனையை சொல்கிறேன். அப்படியே அவங்கள பிடிச்சிக்கணும், கூட்டம் காட்டணும். தேவனுக்காக நாம் தேவனுடைய உண்மையான மக்களை கூட்டி காட்டணும் தேவனுக்கு. அதுதான் தேவன் நம்புகிறார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளை ஒன்றாக கூட்டணும். இன்றைக்கு அப்படிப்பட்ட போதனைகள் போயிட்டு இருக்குது. சந்தர்ப்பவாத போதனைகள் தான் அதிகமாக இருக்குது. எனக்கு ஒருத்தர் நிறைய காணிக்கை கொடுத்துட்டாருன்னா அவர் தப்பு பண்ணா, அவர் தப்பு பண்ணுறாருன்றத நான் சொல்கிறது இல்லையா. அவரால் எனக்கு காரியம் ஆகுதுன்றதுக்காக நான் விட்டுடுறேன். சபையில் பிரசங்கம் பண்ணும் போது கூட விட்டுடுறேன். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சகோதர சகோதரி, எங்க பரிசுத்தம்? எங்க இருக்குது பரிசுத்தம்? எங்க இருக்குது தேவனுடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. அது நம்ம மைண்டுக்குள்ள வரலங்க.
இந்த அறிவுக்குள்ளே வரல, இந்த இருதயத்தில் செயல்பட முடியல, எங்கே பரிசுத்தம் வரும்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதுதான் தேவன் சொல்கிறாரு, நாம் வேறுபட்டவர்களாக இருக்கிறோம். நம்மக்கிட்ட அந்த டிஃப்ரெண்ட் காட்டணும். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் மூலமாக அந்த டிஃப்ரெண்ட் வரணும். தேவன் விரும்புகிறார், அந்த வேறுபாடு வரணும். நான் கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வாழணும், என்கிட்ட அந்த வேறுபாடு வரணும்னு காட்டுறதுக்காக நான் என்னெல்லாம் கேட்குறனோ அதெல்லாம் தேவன் செய்கிறாரு. நீங்கள் எல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் தேவன் செய்கிறது நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷனாக பண்ணக்கூடாது, தரிக்கக்கூடாது. சரி, ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 18 வரை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16 18 வரை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் இருக்கிறீர்களே. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நாமத்தான் ஆலயம். இல்லைங்களா? விக்கிரகங்களுக்கு நமக்கும் சம்பந்தம் ஏது? ஒரு கிறிஸ்துவர் ஆயுத பூஜை கொண்டாடினா கரெக்டா? ஒருத்தர் கேள்வி கேட்டார். அவர் ஆயுத பூஜை கொண்டாடினா கரெக்டா? அதுக்கு ஒருத்தர் பதில், என்ன தப்பு? அவர் ஜெபம் மட்டும் தானே பண்ணுறாரு. இங்கே தேவன் என்ன சொல்கிறாரு? விக்கிரகங்களுக்கு நமக்கும் சம்பந்தம் ஏது? உலக பிரகாரமான அநேக பண்டிகைகள் இருக்குதே. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பண்டிகையாவது பைபிள் இருக்குதா? பழைய ஏற்பாடை காட்டாதீங்க, அது யூதர்களுக்கு. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பண்டிகையாவது இருக்குதா? ஏன் இல்லை? உன் நாட்டம், உன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் அந்த பண்டிகை மேலே போகுது. தேவனுக்கு தெரியும். அதனால தான் பண்டிகை இல்லையா, என்ன மட்டும் பாரியான்றாரு. அப்போ கூட நம்மளே நிறைய பண்டிகை உருவாக்கி வச்சுக்கிறோம். கிறிஸ்மஸ்ஸு, இப்போ நியூ இயரு, இல்லைங்களா? ஜனவரி 1 நியூ இயர் சொன்னார் தேவன். கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, குட் ஃப்ரைடே, ஈஸ்டரு, இப்படி நிறைய பண்டிகை என்ன பண்ணிட்டோம், நம்மளே கொண்டாடி வச்சுக்கிறோம். ஆனால் உலகத்திலேயே குட் ஃப்ரைடேவை பண்டிகையாக கொண்டாடுறதில்ல. அது கொண்டாட்டமே கிடையாது, துக்கம் தானே, அது விட்டுடலாம். அதான் சொல்கிறாரு, ஆதலால் 17வது வசனம் வாசிக்கலாம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் சொல்றாரு. நீ இந்த மாதிரி நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால நீ இங்கேருந்து பிரிஞ்சிருந்தா அந்த சபையை விட்டு வெளியே வந்துன்றது நோக்கம் கிடையாது. அவர்கள் செய்கிறது போல நீ செய்யாம இரு. நான் என்ன சொல்றேனோ அந்த மாதிரி செய். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு உலகத்தில் 2500 டாக்டரின் மேலே இருக்குது சபைகள், சரிங்களா? ஆனால் எந்த சபை பரலோகம் போவோம்? இதில் இயேசு கிறிஸ்துவின் போதனையில் இருக்கிற சபை மட்டும்தான் பரலோகம் போகுமே தவிர சொந்த டாக்டரின் இருக்கிற எந்த சபையும் போகிறது இல்லை. அதனால சொல்றாரு, நீர் அதுலேருந்து என்ன ஒன்று மாறுதலாயிரு. அப்புறங்க அப்போது உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ எப்போ நம்ம அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்னா நீ டிஃப்ரெண்ட் ஆகணும். அவங்க செய்கிற மாதிரி நீ செய்யக்கூடாது. நீ மாற்றமாக இருக்கணும், அங்கேருந்து பிரியணும். அப்போ நான் உனக்கு அப்பாவாக இருப்பேன்றாரு. ஆனால் நமக்கு இப்போ எனக்கு அப்பாவே இல்லை, அவர் அப்பாவே இல்லை, விரும்பலை, எனக்கு அப்பாவை இருக்க விரும்பலை. ஏன்? நான் இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தேவன் சொன்ன விஷயத்துக்கு இல்லைங்களா ஆப்போசிட்டாக இருக்கிறேன். எல்லாம் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா தேவன் பிள்ளை நான் தான் சொல்லிக்கணும் தவிர அவர் சொன்னால் தாங்க நான் தேவன் பிள்ளை. ஆனால் பரிசுத்தமாக நாம் வாழ்கிற போது, அந்த அசுத்தத்தை தொடாது இருக்கிற போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். அதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், வாங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்களேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் தூர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விடாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். தூஷணம் வந்துடும் தேவனுக்கு. அப்போ நமக்கு விரோதமாக நம்மவர்கள் எழும்பும் போது, நமக்கு விரோதமாக வெளிமக்கள் எழும்ப மாட்டாங்க, நம்மளை நேசிப்பாங்க.
ஆனால் நமக்கு விரோதமாக எழும்புற யார் தெரியுமா? நம் மக்கள், நம் சபையை சார்ந்தவர்கள், நம் கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமாக, ஒவ்வொருவருக்கும் விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக எழும்பினால், அப்போ ஏன் எழும்புறாங்க? அவங்க உலக பிரகாரமாக நான் செய்யறதில்ல அப்படின்னு நம்ம ஒதுங்கணும்னா, ஒரு பெரிய பரிசுத்தவான்னு சொன்னால் செய்ய மாட்டார், இதெல்லாம் தேவன் பார்க்குறாரா அப்படின்னு நம்மள என்ன பண்ணுவாங்க? இலக்கானமாக பேசுவாங்க. அதான் அங்கே சொல்லும்போது அந்த துன்மார்க்கர் உங்களை என்ன பண்ணுவாங்க? தூஷிப்பார்கள். ஏன் அந்த இதில் நீ விழல? அதுதான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம். பார்த்தீங்களா? அதுதான் அங்கே தேவன் சொல்கிறாரு, நமக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ பரிசுத்தர். அவர் சொல்கிறல்ல, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். அப்போ நாம் பரிசுத்தராக இருக்க தேவன் விரும்புகிறாரே, அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பாருங்கள். சரி, முடிச்சிடலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வந்துருங்க. 1 பேதுரு அதிலே 1ஆம் அதிகாரம் 13 அப்படியே வாசிச்சுட்டே வாங்க 17 வரைக்கும். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஓகே. ஆகையினால் நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டிக்கொண்டு, அப்படின்னா உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணு, அது இஷ்டத்துக்கு விட்டுறாத அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உனக்கு தெளிந்த புத்தி வேணும். குழப்பமா இருந்தால் செய்ய மாட்டேன். ஏங்க பொய் சொல்லலாமா வேணாவா, ஒரே குழப்பமாகுது அப்படின்னா உனக்கு பைபிளே தெரியலன்னு அர்த்தம். அப்போ தெளிந்த புத்தி, பொய் சொல்லாம வேணாம், பொய் சொல்லக்கூடாது தேவன் சொல்லிக்கிறார். இன்னும் சொல்லுகிறார், பொய் சொல்லாமா, பொய் சொல்லக்கூடாது தேவன் சொல்லியிருக்கிறார். நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்கீங்களா? அதான் எப்பவுமே செஞ்சுருக்கிறேன். ஏன் அதை கடைபிடிக்க முடியல? அதெல்லாம் முடியாதுங்க. அதெல்லாம் பண்ணால் நம்ம பிஸ்னஸ்க்கு சரி வராது. அப்படியே ஏமாற்றி அப்படி இப்படி பண்ணால் தான் 4 காசு சம்பாரிச்சு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும். ஆனால் அதை ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொடுத்துருக்குறோமே, அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அது தேவையில்லாமல் வேறு எங்கேயோ பறி போயிட்டு இருக்குது, அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. கொள்ளையிட்டு அதை கொள்ளையடித்துக் கொள்ளுகிறார்களே, அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நீ எப்படி சம்பாதிச்சியோ அப்படித்தான் அந்த பணம் செலவாகும். சரிங்களா? சிலர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 10-15 நாளைக்கு முன்னாடி விட்ட பணம் திருப்பி அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அப்போ என்ன சொல்கிறோம் நம்ம? உண்மையாக உழைச்ச பணையா? ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வந்தால் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். ஆட்டோ ஓட்டுறீங்களா? நீங்கள் ஆட்டோ ஓட்டுறவரா? நீங்கள் பரிசுத்தத்துக்கு தான் வந்தாகணும். நீங்கள் மருத்துவ தொழில் செய்கிறீங்களா? ஏமாற்றாமல் பரிசுத்தத்துக்கு தான் நீங்கள் வந்தாகணும். ஒவ்வொரு தொழிலாக இருந்தாலும் நீங்கள் பரிசுத்தத்துக்கு தான் வந்தாகணும். ஒரு சகோதரர் ரேஷன் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இதே சப்ஜெக்ட் தான் அவருக்கு நான் பண்ணேன். இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்னா இந்த மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு சப்ஜெக்ட் அது. அப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் கேட்டுட்டு, அதான் பரிசுத்தமான சப்ஜெக்ட் தான், பரிசுத்தத்தை பற்றின சப்ஜெக்ட். அதை கேட்டுட்டு முடிஞ்ச அப்புறம் என்கிட்ட வந்தார். விதர், நான் ரேஷன் கடையில் வேலை செய்கிறேன். 100 கிலோ அரிசி வரும், ஆனால் 100 கிலோ வராது. 90 கிலோ தான் வரும். ஆனால் நான் 100 கிலோ கணக்கு காட்டணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? 10 கிலோ திருடி தான் ஆகணும். அப்போ 10 கிலோ நான் இன்னொருத்தருக்கு திருடும்போது எனக்கு என்ன யோசனை வருதுன்னா, எனக்கு ஏன் ஒரு 5 கிலோ திருடிக்கூடாதுன்னு வருது. இப்போ ரேஷன் கடையில் பிரச்சனை வருது, என்ன காரணம் தெரிஞ்சிச்சா? அவர் சொன்ன விஷயம். இப்போ அந்த 10 கிலோ நான் திருடாமல் இருந்தால் நான் எப்படி கணக்கு கொடுக்குறது? இப்போ நான் என்ன செய்யணும்? அதுக்கு நான் சொன்னேன், தேவனே இப்படி இருந்தால் நிலை, நான் பரிசுத்தமாகணும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து நான் எப்படி மீளணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என் நிலை இதுதான், நான் இப்படி தான் செய்ய முடியும். இதை விட்டாக எனக்கு பிரச்சனை. ஆனால் சில பேர் வைராக்கியமாக விடணும்னு, நான் அதெல்லாம் சொல்லலை. எப்போவுமே தேவன் வைராக்கியத்தை பார்க்கறது இல்லை. எந்த விஷயத்தில் வைராக்கியம் பார்க்கணுமோ அதில் தான் பார்க்குறாரு. இந்த விஷயத்தில் எந்த விஷயத்தில் இப்போ இங்கே எங்கே வைராக்கியம் பார்க்குறாரு? நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு எவ்வளோ வைராக்கியமாகறான்னு பார்க்குறாரு. நீ எவ்வளோ பாவம் செய்கிறன்றது அவர் கவுண்டிங் எடுக்கிறது இல்லை. அது எதுக்கு எவ்வளோ எதுக்குன்னா சரீர பலவீனத்தில் செய்கிறோம், சூழ்நிலைகளால் செய்கிறோம், வேணாம்ப்பா இது வேணவே வேணான்னு எவ்வளோ இருக்கிறோம், அதைத்தான் அவர் கவுண்டிங்கில் எடுக்கிறார். அந்த சகோதரருக்கு அதைத்தான் அவர் கவுண்டிங்கில் எடுத்தார். விளைவு என்னாச்சு தெரியுங்களா? ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு. அவர் திருப்பி வந்தேன்.
பிதர் என்ன ஞாபகம் இருக்குதா, நீங்கள் இந்த பேர் சொன்னீங்க. ஆமாம் பிதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நல்லா இருக்கிறோம். இப்போ எப்படி பிதர் ரேஷன் கடையில் இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? பிதர் நான் ஜெபம் பண்ணிட்டு அந்த 3 மாதத்தில் என்னை ஆஃபீஸ்க்கு மாற்றிட்டாங்க. ஆஃபீஸில் ரேஷன் அடிச்சு போட வேண்டிய வேலை இல்லை, ஃபைல்லாம் கொடுக்குற வேலை, அட்டெண்டர் ஒர்க்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் அங்கே தான் இருக்கிறேன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. தேவன் எந்த வகையிலும் நேர்மையாக இருந்தால் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதுதான் அங்கே சொல்லும்போது 14வது வசனத்தில் சொல்கிறாங்களா, உன் அறையை என்ன பண்ண கட்டி கொண்டு. 14வது வசனம், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இப்போ கீழ்ப்படி, தேவனுக்காக கீழ்ப்படிஞ்சு நடந்து. அப்புறங்க, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஒரே என்பட்ட எல்லாவற்றிலேயும் நீ எதை செஞ்சாலும் அதில் ஒரு நேர்மை, அதில் ஒரு உண்மை, இதுவரை செய்த பாவத்தை விடணும், அது வரணும். அதுதான் பரிசுத்தம். பாவம் செய்யாமல் இருத்தல். அது நம்ம நேர்மை உண்மை இல்லைனாலே நம்ம பாவம் செய்கிறோம். அப்படி இருந்தால் அவர் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். 16வது வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. என்னங்க, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சொல்லியிருக்கிறாரே 17வது வசனம், அதான் முக்கியம். அதுல 1 பேதுரு 1:17 வாசிங்க. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால். ஒரு நிமிஷம் அங்க என்ன அன்றையில் பாத்தீங்களா, தேவனுக்கு ஒரு ஹைலைட் கொடுக்குறாங்க பாருங்க. அதான் சொல்றாங்க இல்லைங்களா, அன்றியும் பாருங்க, பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாய தீர்க்கிறவரை. அதாவது நீ ரொம்ப தேவனுக்காக செஞ்சுட்டு அது செஞ்சுட்டு இது செஞ்சுட்டெல்லாம் தேவன் பார்க்கறது இல்லை. பட்சபாதம் கிடையாது அவர்கிட்ட, இல்லைங்களா? அதாவது தேவனை காக்கா பிடிச்சா செஞ்சிருவான்றதுலாம் கிடையாது. நேர்மைனா நேர்மை, அப்படிப்பட்ட நேர்மை. அதுதான் அவர்கிட்ட. பட்சபாதம் கிடையாது. அவன் என்ன கிரியை செய்றீங்களோ, நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, கிரியைக்கு தக்கப்படி நியாயம் செய்கிறவர். அதான் ஹைலைட்டு. செய்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டிருக்கிறபடியால். இப்போ யாரை நம்ம பிதாவாக தொழுதுக்கிறோம்? எவ்வளோ வல்லமை உள்ளவர், எவ்வளோ பவர்ஃபுல்லு, தீர்ப்பு செய்கிறவருங்க. இவ்வளவு சொன்னாலும் நாம் சரியாக நடக்கலன்னா தீர்ப்பு வரும். அப்புறங்க வாசிக்கலாம். இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இப்போ ஜாக்கிரதையா இருங்கன்ட்டார். இவ்வளோ சொன்னவர் உனக்கு இவ்வளோ செஞ்சுக்கிறாரு, இன்னும் நீ மாறலன்னா அப்படின்னு அர்த்தங்க. அதுதான் ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. ஜாக்கிரதையா இருப்போமா சொல்லுங்க. இன்னும் யோசனை பண்ணுங்க. நீங்கள் நைட்டு உட்காந்து அப்படியே யோசனை பண்ணுங்க. இப்போ கேட்ட செய்தி அப்படியே யோசனை பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி செலுத்துவோம்.